ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா கிராணியில் பார்த்தீங்கன்னா சீவர் எஸ்கேப் தான் நம்ம பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, புதுசாக வந்த ஹாலோவின் தீம் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த தீம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்க, வந்துட்டோம். சரி ரைட்டு. என்ன இது பங்கின்லாம் இருக்குது? சரி இருங்க, இதுக்குள்ளே எதுவும் இருக்காது. வழக்கம் போல் பார்க்குறது தான். என்னங்க பங்கின் இப்போ இருக்குது? சரி இருங்க, வெளியே போகலாம். ஏங்க கிளவி அங்கே இருக்காது. இதுனதுயா? ஐயோ ஐயோ, இன்னும் என்னென்ன பண்ணுறேன்? என்ன யாரும் மூஞ்சி ஆசிட் ஊற்றிட்டாங்க. ஐயையோ, இருங்க கிளவி வந்துட்டா. எப்படி கிளவி ஸ்டார்டிங்கில் இங்கே மேலே இருந்தா ஸ்பான் பிளேஸு? சரி இன்னும் ஒன்று அதை விட அந்த எலும்பு கூட ஏதோ ஒன்று வந்துச்சு. அது வேறு என்னன்னு தெரில. சரி அவள் வேறு போட்டும். நம்ம போய் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கீழே போயிடலாம். அந்த எலும்பு கூட வேறு என்ன பண்ணுன்னு தெரியலையே. சரி இருங்க, போயிட்டான்னு தான் நினைக்கிறேன். சரி இருங்க, வெளியே வந்துடலாம். இருங்க, கிச்சன் ஃபஸ்ட்டு போகலாம், ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். சரி ரைட்டு. என்ன இது? எஸ்கேப்புக்கு இதுவும் தேவைப்படும், செயின் கட்ரு. ஆனால் இப்போ நம்ம இதை யூஸ் பண்ண போகிறதில்ல. பார்த்திங்கன்னா கிளவி வரா. ஏன்னா பாருங்கள், இதில் கிளவி கெட்டப் கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இது என்ன எலும்பு கூடலாம் இருக்குது? அது எவனுன்னு தெரியல. அது எலும்பு கூடு இன்னும் இங்கே ஒன்று இருக்குது. ஓகே இருங்க, ஃபஸ்ட்டு உள்ள என்னங்க என்ன ஏரியும் ஏதோ அடிக்குது. நின்றுட்டேன். என்னது இது? இது ஸோ என்னங்க இது? ஓகே, நான் மறுபடியும் கீழே வந்துட்டேன். மறுபடியும் பார்த்தா கிளவி துரத்திட்டு வரா. அதே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த மவுஸ் என்ன 2 டைம் கிடச்சிச்சு. அதுக்கு முன்சில் வந்து ட்ராப்பில் வேறு கரெக்டாக மாட்டிக்கிட்டேன். அது பார்த்திங்கன்னா அந்த ட்ராப் மாட்டின சவுண்டு கேட்கல. அதனால் அந்த கிளவி நம்மளை அடிச்சு விட்டா இதை சாக்கா வச்சு. பார்த்திங்கன்னா இருங்க, ஃபஸ்ட்டு இந்த சைடு போய் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். இருங்க ஃபஸ்ட்டு போவோம். என்னது இது? ஓ, பயமுறுத்துறீங்களா? சரி இங்கே ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை. சரி என்ன எல்லாத்துலேயும் பங்கின்னு மட்டும் வச்சுக்கோங்க. என்னங்க இது வருது? என்ன பண்ணுறது இப்போ? என்னங்க வந்து துப்பிட்டு போகுது. எப்படி எலும்பு கூட தானே இருக்க? உள்ளே ஒன்றுமே இருக்காது. ஏதாச்சும் வாந்தி எடுக்கிற? உங்களுக்கு இதுக்கு பதில் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் கீழே கமெண்ட்ஸில். ஓகே, இதுக்குள்ளே ஏதாவது இருங்க, இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ளே கன் பாட் இருக்குதுங்க. போய் ஃபஸ்ட்டு இதை போட்டுடலாம். இருங்க, வராளா? வரல. ஃபஸ்ட்டு இருங்க, இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. போட்டு பங்கினானா இஷ்டத்துக்கு வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே என்ன? இதுக்குள்ளே அந்த இன்னொன்று பாட்டும் கிடச்சிச்சு. சரி இதையும் கொண்டு போய் வச்சிடலாம். சரி இருங்க, மேலே போய் ஏதாவது பண்ண முடியாதுன்னு பார்க்கலாம். இருங்க, மேலேயே போகலாம். இந்த பங்கின் வேறு நம்மளே பார்க்குதுங்க. சரி இருங்க, இந்த எலும்பு கூட திரும்புது. மொத்தத்தில் எல்லாத்துக்கும் ஒரே கோடு தான். ஆப்ஜெக்ட் மட்டும், அந்த அசட் மட்டும் தான் வேறு. சரி இருங்க, இதை எடுத்துகிட்டு போய் அந்த கிணத்துல போட்டு எதாவது இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், தலை திரும்பும். பார்த்தீங்களா திரும்புது? தெரியும்ல. சரி இருங்க, இது போகலாம். என்னங்க இது? ஏதோ அடுப்பில் ஏதோ குழம்பு வச்சுருக்காங்க. எங்க கிளவி எங்க இது? அதிசயங்க. கிராணி வீட்லேயே முதலையாக அடுப்பில் வந்து குழம்பு வந்து வேகுதுங்க. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? என்ன இது? எல்லாம் அடுப்பில் சூனிய இறகு வச்சுருப்பாங்களோ? சரி இருங்க, நமக்கு எதுக்கு அதெல்லாம்? நீங்கள் ஃபஸ்ட்டு ஹேமர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு போவோம். அவள் வேறு வந்துட்டா, டோர் ஓப்பன் பண்ணுறா. பாருங்கள் என்னங்க நாயம் இது? எல்லாம் கதவை திறந்தா உள்ளே போவாங்க, இவன் மட்டும் கதவை திறந்துட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடு வெளியே போகிறா. ஓகே இருங்க, அவள் போயிட்டாளா? இல்லையே, போன மாதிரி தெரியல. நான் வேறு ஈஸி மோடில் ஆடுறதுனால பிளாங்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா சவுண்டு கேட்கும் நடக்கும்போது ஒரு சில இடத்துல. அதனால் இப்போ கண்டுபிடிச்சி வந்துட்டா. சரிங்க, ஃபஸ்ட்டு நம்ம இவிட்டு தப்பிச்சிடலாம். சரிங்க, கீழே ஓடலாமா? சரி கீழே ஓடிடலாம், அதான் இப்போதைக்கு பெட்டர் சாய்ஸு. சரி இருங்க, போயிட்டு அந்த பிளாங்கை ஃபஸ்ட்டு உடச்சி விட்டுடலாம். இது எடுத்ததுக்கு என்ன இது? யோ ஒரு டைம் பண்ணீங்க, ஏயா ஒரு டைம் பண்ணால் பயமாக இருக்கும், 2வது டைமும் பண்ணுறானுங்க. ஓகே என்னங்க, கன் பாட்டு இங்கே ஒன்று இருக்குது. அவ்வளோ கன் ரெடி ஆயிரும் இதை கொண்டு போய் போட்டால். அதுக்கு முன்னாடி இந்த பிளாங்க்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தரலாம். ஃபஸ்ட்டு இருங்க, போய் பார்ப்போம். இது இப்போதைக்கு தேவைப்படாது, அது சீக்ரெட் ரூம் கீ. ஃபஸ்ட்டு இருங்க, கன் பாட்டை வச்சு கன் எடுத்துருவோம். இப்போ அந்த கிளவியை நம்ம பழி வாங்கலாம். இட்ஸ் டைம் டு ரிவெஞ்ச். அந்த கிளவி இன்றைக்கி நான் போட்டுத்தெல்லாம் விட மாட்டேன். ஓகே இருங்க, மேலே போய்க்கலாம். எப்படியும் மேலே தான் இருப்பா.
ஓகே, இங்கே சவுண்டு போட்டு அவளை கீழே வர வைக்கலாம். இங்கே என்ன காணா, வருவாளா மாட்டாளா? என்ன என்ன இவன் வரான்? ஃபஸ்ட் அவனை சுட்டு பார்க்கலாமா? சரி வேண்டாம், எதுக்கு? என்னங்க துப்பிட்டு அப்படியே நிற்கிறான். டேய் உனக்கு துப்புறது மட்டும் தான் வேலையாடா? சரிங்க இவ்வளோ போட்டு நீங்கள் இந்த எலி வேறு எத்தப்பா சாமி, எத்தனை பிரச்சனை டார்ச்சல் பண்ணுறானுங்க. ஓகே இருங்க, இவன் வேறு மறுபடியும் வரானே. சரி ஃபஸ்ட்டு இருங்க, அந்த புக் எடுத்து அந்த இடத்துல ஃபஸ்ட்டு போட்டுடலாம். சரிங்க, இதுக்குள்ளே ஏதாவது இருக்குதுன்னு பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. போன வீடியோவில் இப்படி தான் நான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு சாத்தாமல் போயிட்டேன். அதனால் கரெக்டாக நான் அந்த போகும்போது இங்கே தடுக்கி நின்று அவன் அடிச்சிட்டா. பார்த்திங்கன்னா இந்த டைம் நான் அதை பண்ண மாட்டேன். ஏன்னா டோனி ஸ்டார்க் மிஸ்டேக்லேருந்து லேர்ன் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா எங்கே இந்த ரூம் தான். சரி இருங்க, இதுக்குள்ளே ஏதாவது இருக்குதான்னு பார்த்துடலாம். இந்த பங்கின்னு எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. வெப்பன் கீ இருக்குது. சரி வேணாம், நம்மக்கிட்ட கன்னே இருக்குது. புல்லட் தீனதுக்கப்புறம் வேணால் பார்க்கலாம். இருங்க, எடுத்து இங்கே போடலாம். இது என்ன ரிமோட்டா? சரி இது இருங்க, அந்த டோரை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போகணுன்னா கிளவி எப்படி வெளியே போவா? இது எல்லாத்தையும் ஒளி வச்சதா திரும்ப எடுத்து கதவை ஓப்பன் பண்ணி தான் வெளியே போவாளா? ஓகே, அதுக்குள்ளே எதுவும் இல்லை. சரி இருங்க, கன் எடுத்து ஃபஸ்ட்டு இருங்க ரீலோட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டானா டக்குன்னு அடிக்கணும். அவ்வளோதான், அவள் எந்திரிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். டைம் முடிஞ்சுது. ஓகே, அவள் பார்த்தீங்கன்னா வந்துட்டா. செத்துப்போ. என்னங்க கரெக்டாக தான் அடித்தேன். இங்கே என்னங்க இது? ஐயோ, சரி ஃபஸ்ட்டு இருங்க, ஓடி மேலே போய் ரீலோட் பண்ணிடலாம். இங்கே மேலே வேண்டாம், கீழே போகலாம். என்னங்க இங்கே அட இது ஒன்றுங்க. ஆனால் இது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவள் துரத்திட்டு வரும்போது டக்குன்னு இருந்துச்சு. இது வேணால் எதிர்பார்க்காத இடத்துல இருந்துச்சு. ஆனால் அந்த ஸ்பைடரே போட்டு செலிக்கிறானுங்க. எங்கே போனாவ? நார்மல்லி அவ்வளோக்கு ஒன்றும் ஸ்பீடெல்லாம் இல்லைங்க. ஹார்ட் மோடில் தான் அதை வேகமாக வரா. நார்மல் என்ன அந்த புல்லட் சுட்டால் அந்த டைமிங் மட்டும் தான் கம்மியாக இருக்குது. சரி அந்த கேப்பில் நான் கீ எடுத்தாந்து போட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு மறுபடியும் கன் எடுத்துக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னங்க மறுபடியும் வருது? யோ மனசாட்சியோடு நடந்துக்கியா? நீங்கள் ஃபஸ்ட்டு மேலே போய் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துடலாம். ஓகே, கரெக்டாக சொன்னோம். ஓகே ஏங்க, இந்த தூரம் அளவு தான் நான் இப்போ கிராணி இதை விட கொஞ்சம் பக்கமாக தான் வந்தேன் போன டைமு. அப்போ சுட்ட பையன் சாகலை. இவன் வேறங்க வந்து துப்பிட்டு போகிறான். இன்னைங்க இந்த ஹாலோவின் டீம் இன்னும் அந்த அளவுக்கு நல்லா இல்லைங்க. இதோ ஓகே, ஏதோ புதுசாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு வேணால் விளையாடலாம். ஓகே இருங்க, மறுபடியும் பாருங்க. ஐயோ என்னையா பண்ணி வச்சுருக்கீங்க? ஓகே, கார் கீ இருங்க, ஃபஸ்ட்டு காரில் என்ன இருக்குன்னு போய் பார்த்துடலாம். ஓகே, க்ரோவ் ஃபுட்டா? க்ரோவ் ஃபுட்டு தான் இது. ஃபஸ்ட்டு இருங்க, இதை போய் போட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு அடுத்து பார்க்கலாம். இருங்க, இவன் வேற ஒருத்தன் டார்ச்சல் பண்ணுறடா நீ. இவனை இவனை கொல்ல முடிஞ்சால் நல்லாயிருக்கும். இவனை கொல்ல முடியுமான்னு சொல்லுங்கள். ஓகே இருங்க, ஃபஸ்ட்டு க்ரோ ஃபுட் எடுத்து அங்கே போட்டு க்ரோ ஃபுட்டுக்கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் நான் இந்த சைடு இத்தனை டைம் வந்தல, அந்த க்ரோக்கிட்ட என்ன இருக்குன்னே பார்க்கல. இப்போ இந்த ஃபுட் கிச்சனே தான் அங்கே என்ன இருக்குன்னு பார்க்க போகிறேன். பார்த்தா எனக்கு தேவையில்ல மாஸ்டர் கீ தேவைப்படுறப்பெல்லாம் கிடைக்காது. ஆனால் தேவையில்லாத இடத்துல தான் ஈஸியாக கிடச்சிரும். சரி இதுவும் கேஸ்லீனு பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டேன். சரி கன்னை ஃபஸ்ட்டு எடுத்துடலான்னு நீங்கள் ஃபஸ்ட்டு அவளை ஒரு சுட்டுட்டு நீ என்ன காணா அவளை? ஓகே எங்கேங்க காணா? என்னங்க வவ்வாலாம் மறந்து வருது. நல்லா இல்லை, இது ஏதாவது வந்து பண்ணுற மாதிரி வைக்கல. ஓகே வந்துட்டா, செத்துப்போ. கொஞ்சம் பக்கத்தில் வர விட்டு அடிக்கலாம், இல்லைன்னா மறுபடியும் அந்த மாதிரி ஏமாற்றி விடுவீங்க. இந்த கிளவி வேறு போட மாட்டேங்கிறா போடி. இப்போ பாருங்கள், அந்த பிளாங்கையும் உடச்சி விட்டுடலாம். ஓகே பார்த்திங்கன்னா எலி வேறு ஓடுது. இந்த எலி பார்த்திங்கன்னா ஹார்ட் மோட்லேயே வரும்னு நினைக்கிறேன், தெரியல. ஆனால் எக்ஸ்ட்ரீம் ஒரு டைம் ஆடினேன், எக்ஸ்ட்ரீம் முடிக்கவே முடியல. ஆனால் எக்ஸ்ட்ரீம் கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். சரி இருங்க, கட்டிங் பிளேடு இது நமக்கு தேவையே இல்லையே. சரி ஏன்னு சொல்கிறேன்னா, அந்த செயின் கட் இருக்குல்ல, அதை வச்சு கூட இந்த கூண்டுக்கிட்ட இருக்க ஒயரை கட் பண்ண முடியும். நல்ல வேலை அதாவது வச்சான்.
இந்த செயின் கட்டில் கட் பண்ண முடியாது, கட்டிங் பிளேடில் தான் கட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தா நான்லாம் டென்ஷன் ஆகிருப்பேன். ஆனால் எப்படி பார்த்தாலும் நம்ம இப்போ இதை வச்சு தான் கட் பண்ணுறோம். ஏன்னா இது பக்கமாக இருக்குது, அது நான் எங்கே கீழே போட்டிருக்கேன். தெரியுங்க, எதுவும் தேவைப்படும். பேசாமல் இப்போ வந்து சீவருக்குள்ளே போயிடலாமா? இப்போ அதான் பெட்ரு. சரி ஓகே, இருங்க சீவருக்குள்ளே போட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் அதை எடுத்துகிட்டு வந்துட்டால் சரி இருங்க, இதை கடைசியாக போட்டுக்கலாம். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள் மறுபடியும் வரும் பாருங்களேன், எனக்கு தெரியுமில்லே. ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு போவோம். சரி இதை கீழே போடுவோம். இனி கரெக்டாக கீழே விளைய மாட்டேங்குது. அது விழுந்துச்சு. சரிங்க, ஃபஸ்ட்டு போய் அடுத்து கட்டிங் பிளேட் எடுத்துகிட்டு வந்துடலாம். சரி செயின் கட்டர் எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே காணோம், இங்கே இருக்குதா? ஓகே, இந்த கிராண்டியானா பார்த்திங்கன்னா பிசி வெர்ஷன் நல்லாயிருக்கும். பிசி வெர்ஷனும் நல்லாயிருக்கும். அந்த ரீமேக் பண்ணாங்க தெரியுமா, இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் கிராஃபிக்ஸ்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க. இதுதான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாமல் அதே மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் நல்ல கேம் தாங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆடுற கேம்னால் என்னென்னு தெரியாதீங்கன்னா இந்த கேம் ஆடி, இது வந்து ஒரு பிக்னஸ்க்கு மாதிரி, இது வந்து ஒரு பேசிக் மாதிரி. ஆனால் இதை தவிர்த்து நிறைய டைப்ஸ்லாம் இருக்குது ஹாரர் கேம்ஸில். ஆனால் இது கொஞ்சம் விளாண்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் விளாண்டிங்கன்னா கொஞ்சம் எல்லாம் ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இது கூட பரவாயில்ல. ஈவிலன்லாம் இந்த மாதிரி இடத்துலையும் பூந்து வருவா, அதெல்லாம் இன்னும் டஃப்பாக இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா கிராணி சீரிஸ் முடிச்சுட்டு அடுத்து ஈவிலன் பண்ணலாம் ஓடிட்டா. சரி அந்த பக்கம் போட்டோம், நம்ம இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, இதுக்குள்ளே வழக்கமாக எதுவும் இருக்காது. சம்டைம்ஸ் ஸ்டிக் இருக்கும். இந்த பிளேயோஸ் கீ இருக்குது. பிளேயோஸ் கீழே இப்போ தேவையே இல்லைடா. எனக்கு தேவை இப்போ வந்து அதாவது அந்த கட்டை, அப்புறம் எல்லாம் அந்த ரஸ்டிச், ஐயோ அது என்ன, துருபிடிச்ச சாவி இந்த எஸ்கேப்புக்கு தேவைப்படுது. ஓகே, எங்கெங்கே காணோம்? இந்த வழியா? இங்கே நீ இந்த வீலை போட்டுருணும். ஓகே இருங்க, ஃபஸ்ட்டு இதை ப்ளேஸ் பண்ணிடலாம். பண்ணியாச்சு. போயிருங்க, கிராணி வராளா? கிராணிங்கிற பாருங்க. ஓகே, ஏஞ்சலினா வரல. நம்ம இப்போ கீழே இறங்கலாம். பார்த்தா இப்போ வருவா. சவுண்டு இவன் ஆல்ரெடி இங்கே நிறைய ஸ்பைடர் இருக்கிறதுனால எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஷன் ஆகுது. பார்த்திங்கன்னா இப்போ தான் வரா. கொஞ்சம் கரெக்டாக இங்கே ஓடி போய் ஒழிஞ்சுப்பேன். கரெக்டாக இங்கே வந்து நிற்பா. ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு ஸ்பைடர் மேலே போகுது பாருங்கள். அதோட சவுண்டு இதோட சவுண்டு ஒரே மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா அது குட்டி ஸ்பைடர், கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருந்து இது கொஞ்சம் ஐயா வச்ச பரவாயில்ல. ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே சவுண்டாக தான் இருக்குது. சரி இருங்க, அது போகும்போதே நம்ம அப்படியே பின்னாடி போயிடலாம். போயிடுச்சு. ஐயோ, இப்போ வேறு லெஃப்ட்டு போச்சா ரைட்டு போச்சா? சரி எப்படி போச்சுன்னு தெரியல. ஃபஸ்ட் நம்ம போய் நம்ம இடத்துல போய் ஒழிஞ்சிக்கலாம். ஐயோ மாற்றி வந்துட்டேங்க. சரி லெஃப்ட்டு போய் உள்ளே போயிடணும். ஓகே, உள்ளே போய் எங்கே காணோம், அது எங்கே போச்சுன்னா தெரில. சரி நம்ம அதுக்குள்ளே எங்கே போனோம்? அங்கே இருக்கா? சரி எங்க நம்ம ஓப்பன் பண்ணோம்ல ஃபஸ்ட்டு, இந்த இடத்துக்குள்ளே போய் பார்த்துடலாம். எங்க இதுக்குள்ளே போய் இன்னும் ஒன்றுமே இல்லை. இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. சரி அந்த வழியில் போவோம். அந்த வழி இதோட தான் ஜாயிண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆமாங்க, அந்த வழி இதோட தான் ஜாயிண்ட் ஆகுது. சரி இதுக்குள்ளே என்ன இருக்குது? இதுவும் வேஸ்ட்டு, இதுவும் ஆகாது. சரி அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அவள் அந்த சைடு போக விட்டு நான் இங்கே வந்துட்டேன் மறுபடியும் வெளியே. மறுபடியும் இருங்க, ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போய் தப்பு பண்ணிட்டேங்க. ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்தாந்துருக்கணும். பார்த்திங்கன்னா அதை எடுக்காமல் அந்த தப்பாக போச்சு. என்ன பண்ணலாம்? அது வேறு இப்போ தான் உள்ளே போச்சு. சரி இருங்க, இன்னும் 3 பொருள் தான் தேவை. என்ன பண்ணலாம்? அது போனால் பரவாயில்ல. ஓகே இருங்க, அவள் போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம வெளியே போய்க்கலாம். இன்னுமா போகுது? போகிறாங்க. பரவாயில்ல, நின்றுட்டு இருந்தால் பார்க்குறதில்ல இந்த பைத்தியம். உக்காந்துருந்தால் தான் பார்த்துட்டு கத்திட்டு எங்கேயோ ஓடுது. சரி அது அந்த பக்கம் ஓட்டோம். இந்த பக்கம் ஏதாவது இப்போயாவது யூஸாக இருக்குதான்னு பார்ப்போம். இன்ஜின் பாட்டு இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்? இப்போ லிஃப்ட்லேயும் போக முடியாது, ஏன்னா அந்த நம்பர் நான் பார்க்கல எங்கேயுமே. சரி ஓகே, என்ன நின்றுச்சு? இப்போ பாருங்கள், நான் தொத்திட்டு ஓடி வரும். இன்னும் வரல. அதிசயமா ஏங்க? அதிசயங்க. சரி இருங்க, ஃபஸ்ட்டு இங்கே ஒண்டிப்போம். இல்லை அந்த கரெக்டாக அந்த டேர்னிங்கப்போ பார்த்துருமோ. கிளவி விட இவளுக்கு கண்ணு ஷார்ப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு இருங்க, உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டு ஸ்க்ரூ ட்ரைவரா இங்கே போட்டனே தெரியலையே. ஸ்டார்டிங்லேயே போட்டேனா? ஓகே, இங்கே கட்டிங் பிளேட் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். சரி வேண்டாம், ஸ்க்ரூ ட்ரைவரே ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போய் போட்டலாம், அதான் பெஸ்ட்டு. இருங்க போயிட்டு இதை ஃபஸ்ட்டு போட்டலாம். வராளா இல்லையா?
உன்னோடது வேறு நான் வேறு இன்னும் என்ன சொல்கிறது, எது ஒரு புல் தான் கிடச்சிக்குது நமக்கு. வந்துட்டாங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஒரு செகண்ட் லேட்டாக போயிருந்தா கூட அவ்வளோதாங்க, டப்புன்னு பிடிச்சிருக்கோம் இவளுக்கு. ஆனால் அந்த பிடிக்க நம்மளை கில் பண்ணுற அனிமேஷன் நல்லா பண்ணியிருப்பாங்க. அப்படியே நம்மளை பிடிக்கும் பாருங்க, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கிராணியை விட. ஓகே, ஆனால் இவளை நம்மளால் கொல்ல முடியாது, அதுதான் ஒரு சின்ன பிரச்சனை. இதுக்கு மட்டும் அடுத்த அப்டேட் விட்டு இவளை ஏதாவது அடிக்கிற மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா, பல பேருக்கு இவன் மேலே வன்மம் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு தலைவி வேலை பார்த்துருக்கா. சரி இருங்க, நம்ம ஃபஸ்ட்டு போய் இதை ஃபஸ்ட்டு எங்கே போனான் அவன் எங்கே போனான்னு தெரியல. சரி எங்கேயோ போட்டோம், இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லான பொருளாக கொடுங்கடா, நான் ரிட்டன் போயிட்டு வந்திருக்கேன். ஓகே, என்ன இருக்குது, சேஃப்கி. இப்போ தாங்க இதை யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேங்க. சரி ஓகே, நான் ஓடி வந்துட்டேன் வேகமாக. ஓகே, இதை எடுத்துகிட்டு போய் சரி இருங்க இதை போட்டு வந்துடலாம். அங்கே இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வந்து இந்த மாதிரி அவள் வர இடத்துலலாம் நீங்கள் எங்கேயும் போடக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, அவன் அந்த ஆப்ஜெக்ட் மேலே நடந்து போனான்னா அது வந்து கிளிச் ஆகி மண்ணுக்குள்ளே போயிடும், அப்புறம் உங்களால் எடுக்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு டைம் நடந்திருக்குது. அப்புறம் அந்த பொருள் எங்கே தேடியும் கிடைக்கல. அப்புறம் தான் தெரிஞ்சுது, எனக்கு மட்டும் இல்லை ஜில்ஜோன் ப்ரோக்கும் இப்படி தான் ஒரு டைம் ஆகிருக்கும். நானே அதுக்கப்புறம் தான் இப்போல்லாம் இருக்குதான்னு தெரிஞ்சேன். பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, அவன் அந்த ஆப்ஜெக்ட் மேலே நடப்பா பொறுமையாக கிளிச் ஆகி இந்த ஆப்ஜெக்ட் கீழே போயிடும். இது பார்த்திங்கன்னா இப்போ எப்படின்னு தெரில, ஆனால் அப்போ அதிகமாக இருந்துச்சு. ஸோ இன்னும் 2 டைம் தான் இப்படி ஆகாமல் இருக்கும். சரி இருங்க ஃபஸ்ட்டு இந்த போய் போட்டலாம். கிராணி இருக்காளா? கிராணி இல்லை. இந்த பங்கின் வேறு கத்தி மாட்டி விட்டுருமோன்னு பயமாக இருக்குதுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் இது பார்த்தா கத்துது, அதுக்கு அவள் ரியாக்ட் ஆவான்னு தெரில. சரி இருங்க, அவள் இல்லை. ஓப்பன் பண்ணி அப்பாடா இப்போ தாண்டா உருப்படியாக ஒன்று கொடுக்குறீங்க. சரி இருங்க இதை எடுத்துகிட்டு போய் பசங்க இதை போட்டுடலாமா? சரி இருங்க இதுக்குள்ளே எதாவது இருக்குதுன்னு பார்ப்போம். லெட்டர் தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இருங்க ஃபஸ்ட்டு மேலே போகலாம். இன்னும் இந்த இடத்துக்கு நம்ம வரவே இல்லை. ஓகே, எலும்பு கூட தான் இருக்குது. வேறு ஏதாவது? ஓகே, வேறு ஒன்றும் இல்லை. சரி ரைட்டு, என்ன பண்ணலாம்? சரி சீவருக்குள்ளேயே போயிடலாமா? இதை போய் அங்கே போட்டு வந்துடலாமான்னு பார்க்குறேன். எலும்பு போகுதுங்க. என்னங்க அது பார்த்தீங்களாங்க, ஒவ்வொரு மாதிரி அப்படியே டிரான்ஸ்பரண்ட் ஆகி அந்த பக்கம் போச்சு. நீங்கள் அதை போட்டு நம்ம வேறு எதாவது பண்ணலாம். ஏன்னா அது எப்போ வேணாலும் எடுத்துகிட்டு போய் போட்டுக்கலாம். ஓகே வந்துட்டா. ஓகே இருங்க, வரா. ஓகே போவோம். இங்கே மேலே போகலாமா? சரி இங்கே ஃபஸ்ட்டு கன் எடுத்து போட்டு தள்ளிடலாம். ஃபஸ்ட்டு புல்லட் எங்கன்னு தெரியலையே. இந்த பக்கம் புல்லட் யாரா இவன்? சரி இருங்க ஃபஸ்ட்டு மேலே போயிடலாம். மேலே தான் புல்லட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா டோர் எஸ்கேப் தான். எங்கே மாட்டிக்கிச்சிங்க? ஐயோ வர டோர் சச்சிட்டு ஒழிஞ்சிக்கலாமா? இல்லைலாம் வேண்டாம், ஃபஸ்ட்டு ரிசல்ட் பண்ணி சுட்டலாம் அவளை. இதே ஹார்ட் மோடாக இருந்தவங்க மாட்டினவுடனே வந்து அடிச்சிருப்பா. அவ்வளோதான், போ செத்து போ. இருங்க இந்த பங்கினை அடுத்த வெடியில் போய் சுட்டு பார்க்குறேன் ஏதாவது ஆகுதான்னு. சரி இருங்க, நான் அதுக்குள்ளே இங்கே வந்துட்டேன். ஓகே, இப்போ பாருங்க ஒரு கிறுக்கு தானே பண்ணுவோம். நான் பாருங்க தப்பு பண்ணிட்டேங்க. கரெக்டாக அது பக்கத்தில் போய் சுட்டுருக்கணும். ஏன்னா தப்பு பண்ணி தேவையில்ல ஒரு டே செத்து போயிட்டேன். சரி இருங்க, இப்போ ஸ்பீட் ரன் போட்டு டக்குன்னு கொடுக்குறோன்னு நாங்கள் போயிடலாம். இருங்க போயிட்டு ஃபஸ்ட்டு கன் எடுத்துக்கலாம். ரிலோட் பண்ணிட்டு அவள் வராளான்னு பார்த்துட்டு, இல்லை வரல அவள், மறுபடியும் மேலே போயிட்டு இந்த டைம் அதை சுடுவான், இந்த பட்டனை சுட்டுருவான். எப்படி பார்த்தீங்களாங்க? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிட்டு அவ்வளோதாங்க எஸ்கேப், அவ்வளோதான். சரிங்க, அவள்கிட்ட வெயிட் பண்ணேன், அவள் வந்துட்டா. அவளை போட்டு தள்ளிட்டு இப்போ தப்பிப்போங்க மாசா. ஓகே, என்னங்க இந்த எலி கடிக்குது. சரி ஓகே, உள்ளே போட்டாச்சு. அந்த ஸ்டிக் இங்கே தான் கிடக்குமே, இங்கே தான் இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருந்தேன். டோர் எஸ்கேப் பண்ணும் போது நம்ம வந்து டார்க் மோடில் வச்சு பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் எதாவது கமெண்ட்ஸுக்கு சொல்லி விடுங்க. பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இப்போ நான் ஒரு கிறுக்குத்தனம் பண்ணிடுவேன். இப்போ அந்த கீயை கீழே போடாமல் இந்த ஸ்டிக்கை மட்டும் எடுத்து வந்துடுவேன். அது எனக்கு இப்போ தான் ஞாபகமே வரும் சொல்லப்போனால். நான் பார்ப்பேன் எங்கடா அந்த கீயை காணாமே அப்படின்னு பார்ப்பேன். சரி இருங்க இப்போ வந்தத்துலேயே விட்டுட்டானான்னு தெரில அப்படின்னு போவேன். பார்த்தா அந்த கீ மேலே இருக்கும். நான் அந்த இவ்வளோ தேடுவேன், பார்த்தா கிடைக்காது. சரி இப்போ தான் ஞாபகமே வருது எனக்கு. சரி நான் மறுபடியும் அந்த கீ எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கு மறுபடியும் அந்த சைடு வெளியே வந்து கார் செட் வழியாக
நான் வந்தேன். பரவாயில்லைங்க, இந்த பைத்தியம் இந்த டைம் நம்ம பார்த்துட்டு கத்திட்டு ஓடல. எங்க இந்த பைத்தியத்தை போட்டு நம்ம ஃபஸ்ட்டு போய் சாவி போட்டு வந்துடலாம். போகுதான்னு பாருங்க. சரி இருங்க, போகலாம் மாட்டாளா? சரி நின்றுட்டாலே ப்ரெடிக்டபிள் தான், நம்ம தொட்டிட்டு வருவா. நினச்சேன்டா. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு அவளை கண்டுக்க வேண்டாம். நம்ம ஃபஸ்ட்டு போய் இந்த சாவியை போட்டுடலாம். இந்த சாவியை போட்டுட்டு ஓகே சரிங்க. எந்த பக்கம் இருக்காவ இப்போ? எப்படி இந்த பக்கம் கரெக்டாக வந்த? இப்படியோ தெரியல. சரி இருங்க, அந்த பக்கம் போய் பார்ப்போம். போயிட்டு இல்லைங்க, இப்போ எப்படி அந்த சைடு தான் வரான்னு பார்ப்போம். இல்லைங்க, பார்த்தீங்களாங்க, அந்த சைடு போனா நான் போகிறத தெரிஞ்சுக்கிட்டு உடனே இந்த பக்கம் வந்துட்டா. சரி ஓகே, போகிறா. ஓகே இருங்க, வெளியே போயிட்டா ரொம்ப தூரம். இங்கே வெளியே போய் பார்ப்போம் எங்கே இருக்கான்னு பார்க்கலாம். சரி ரைட்டு இருங்க, எப்படியும் தெரிஞ்சு மேலே ஏறுறா. சரிங்க, இதான் டைமு. ஓடி போய் குடுன்னு அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. இப்போ கொண்டு போய் இதை அங்கே கரெக்டாக போட்டால் போதும். இப்போ எல்லா பொருளையும் நம்ம எடுத்துகிட்டு வந்த கரெக்டாக ப்ளேஸ் பண்ணால் போதும், கேம் முடிஞ்சுது. ஓகே ஏங்க டியோ இங்கேயுமாடா? யாரா நீங்கள்? சரிங்க, இதை போட்டாச்சு. எங்கே இதே இதுக்கு எடுக்கிறேன், மாற்றியெல்லாம் எடுக்கிறேன். ஓகே ஃபஸ்ட்டு சாவியை போட்டு ஓப்பன் பண்ணிடலாம். சரி கட்டிங் பிளேட் எடுத்து கட் பண்ணால் வேலை முடிஞ்சுது பாருங்கள். அவ்வளோதான், ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே என்ன திறக்க மாட்டேங்குது? இன்னும் ஸ்லோ மோஷனில் தான் நோட்டணுமா? காய்ஸ் அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஓகே பாய் காய்ஸ்.